டைனமிக் அப்டேட் எபிசோட் 1. இந்த ஸ்விங் 360யும் ஸ்விங் கெய்னரையும் அன்லாக் பண்ணிட்டு லாஸ்ட் வீக் டைனமிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த ஸ்விங் கெய்னர் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் லேண்டிங் தான் ஒழுங்காக வரல. அதனால ராஜண்ணா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஜம்ப் பண்ணிட்டு அமுச்சு விட்டாரு. நானும் கிரிட்டுன்னு ஒரு 15 வாட்டி ஜம்ப் பண்ணியிருப்பேன். அப்புறம் போய் ட்ரை பண்ணேன். ஆனால் பிளான் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யாரும் வீடியோ மறைக்க மாட்டாங்க. அந்த கிரிட்டுன்னு ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் 2 லேண்டிங்குமே நல்லா தான் வந்துச்சு. மறுநாள் சில பல பேசிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சந்தீப் ஸ்விங் மஸ்ல அன்லாக் பண்ணி விட்டான். லைட்டாக பவர் யூஸ் பண்ணி போகிறதா சொன்னான். பட் அது போக போக பார்த்துக்கலாம். இது இன்னொரு நாள் கதை. தனியாக போய் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு ஜிம்முக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து சில பல வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமாக திரும்பறதுக்கு ட்ரை பண்ணேன். திரும்புறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தரையில் ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணேன். அது அதோட கஷ்டமாக இருந்தது. அதனால மறுபடியும் பாரிக்கே வந்துட்டேன். நிறைய அட்டெம்ப்ட் பார்ல கொடுத்துட்டே இருந்தேன். சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரிஞ்சுது. அப்புறம் என்னோட கையும் பிஞ்சிட்டனால ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இது மறுநாள் ட்ரை பண்ணுது. ஸோ இந்த டேர்னிங்ல எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. அதாவது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து கிட்டத்தட்ட பாரை டச் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் கையும் பிஞ்சிச்சு. நான் வீல்வேன் என்று நினைத்தாயோண்டு பவுடர்லாம் அப்படி பே பண்ணேன். என்னோட ரைட் ஹேண்டும் பிஞ்சிச்சு. இதுக்கு மேலே பிஞ்சிச்சுன்னா நம்மளோட நார்மல் ஒர்க் அவுட் பாதிச்சிருவன்ட்டு ஒர்க் அவுட்டை அதோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வாரமும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அடுத்த சண்டே பார்க்கலாம். பை.